நேரத்தின் அருமை. அன்பார்ந்தவர்களே, நேரத்தின் அருமை பற்றி ஒரு வெளிநாட்டு அறிஞர் பின் வருமாறு கூறுகிறார். ஓர் ஆண்டின் அருமை தெரிய வேண்டுமானால் பள்ளிக்கூட இறுதி தேர்வில் தோல்வி கண்ட ஒரு மாணவனிடம் போய் கேளுங்கள். ஒரு மாதத்தின் அருமை தெரிய வேண்டுமானால் குறை பிரசவத்தில் குழந்தை பெற்றுக்கொண்ட ஒரு தாயிடத்தில் போய் கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமை தெரிய வேண்டுமானால் ஒரு வார பத்திரிகையின் ஆசிரியரை போய் பாருங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமை தெரிய வேண்டுமானால் காதலிக்காக காத்திருக்கும் காதலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமை தெரிய வேண்டுமானால் புகை வண்டியை தவறவிட்ட ஒரு பயணியிடம் போய் கேளுங்கள். ஒரு நொடியின் அருமை தெரிய வேண்டுமானால் சாலை விபத்திலிருந்து தப்பிய ஒரு பயணியை போய் பாருங்கள். ஒரு மில்லி செகண்டின் அருமை தெரிய வேண்டுமானால் வெள்ளி பதக்கம் வாங்கிய ஒரு ஓட்டப்பந்தய வீரரை போய் கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 1வது இறை வசனம். ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் வார்த்தைகளும் காலமும். இழந்த இடத்தை பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. காலம் என்பது சப்தமற்ற நம்முடைய நிழலை போல நம் கூடவே இருக்கிறது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் இருக்கிறது கடிகாரம். காலத்தை சரியாக பயன்படுத்தினால் நாம் எப்பொழுதும் உயரத்தில் இருப்போம். இம்மண்ணுலகில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் தான். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.